கூட்டு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நாள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு போகும். ரெண்டாம் நாள் கொஞ்சம் எஸ்ட் பண்ணனால 2 கட்டு அப்படியே 3 கட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 கட்டு தான் மொத்தத்துக்கே வெட்டணும். இது 2 1 மணி நேரம் வேலை ஆகுது. ஃபர்ஸ்ட் 6 நாள் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம அறுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம விவசாயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், மாட்டுக்கு புல்லு தேடனாலே ஒரு 2 கட்டு வந்து 2 கட்டு சுமக்க முடியாம சுமந்து தான் கட்டி கொண்டு அதே வந்து 1/2 மணி நேரத்துல வெட்டிடுவாங்க. இது வந்து நல்ல வளர்த்தி அகத்திக்கிற மாதிரி பெருசா இருக்கனால ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நாள் 5 நிமிஷம் அறுத்துருவாங்க, ஒரு 10 நிமிஷத்துல வச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நார்மலா இப்ப இந்த வலையை எடுத்து இப்படி வச்சிட்டீங்கன்னா போதும். இங்கிட்டு ஒரு வலை வைப்போம், இதே மாதிரி அந்த சைடு ஒரு வலை வைப்பீங்க. அந்த வலை வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த சைடு அந்த சைடும் ஏறி நின்னுச்சுன்னா இப்படி வச்சிட்டோம். நீங்க நம்ம இது நாளைக்கு 12 நாள் நம்ம இற கொடுத்தாங்க, அடுத்த 6 நாள் நீங்க உள்ள வர வேண்டியதில்லை. வலை வச்சு முடிச்சாச்சுன்னா அந்த புழு அதுவா மேலே ஏறும், அதுவா கூடு கட்டும். கூடு கட்டி முடிச்சுட்டு 6 நாள் கழிச்சு நம்ம வந்து அந்த வலையை எடுத்து இருக்க கூடு ஃபுல்லா எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வைக்கலாம். நம்ம மார்க்கெட் 3 நாள் வேலை, 2வது ஸ்டேஜ்ல 4 நாள் வேலை, 3வதுல 6 நாள் வேலை, 6 நாள் 10 13 நாள் தான் நமக்கு வேலைங்கிறீங்க. வேலை 12 நாள் 13 நாள் தான் வேலை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல வந்து எவ்வளவோ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். இதே ஒரு வாழை விவசாயமா இருக்கட்டும், எலுமிச்சை சாகுபடியா இருக்கட்டும், மல்லிகைப்பூ விவசாயமா இருக்கட்டும், அதுக்கு நம்ம கொடுக்குற உரங்கள்ல இருந்து அதுக்கு கொடுக்குற மருந்துகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நிறைய வந்து இதுல வந்து கஷ்டங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம போன வீடியோல பதிவு செஞ்சிருப்போம் வாழை சாகுபடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த 1 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட இடர்கள் வந்து நிறைய வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படி சந்திச்சதுல வந்து நம்ம போன வீடியோல வந்து பார்த்திருப்போம். எல்லா வாழைகளையும் மொத்தமா டோட்டலா வாஷ் அவுட் பண்ணி அவ்வளவையும் கவுத்து போட்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பட்டுப்புழு வந்து ஒரு விவசாயி வந்து இதையே முழு நேரமா இல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பகுதியாகவே வச்சு வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து உங்களுக்கு ரிஸ்க்னு பார்த்தா எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி போட போகிறோம். நம்ம சேனலில் வந்து நிறைய விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல் வந்து பதிவு செஞ்சுட்டு வந்திருந்தோம். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டுப்புழு சம்மந்தமாக ஒரு வீடியோ பதிவு பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விவசாயி வந்து இந்த பட்டுப்புழு வளர்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃபீல்டு ஆஃபீஸரும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்துட்டாங்க. அவங்கள வச்சு எல்லா தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க மூலமாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இந்த பட்டுப்புழு வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்திலே ஈடுபட்டு இருக்க மற்ற விவசாயிகளும் இந்த பட்டுப்புழு வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவிலே வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு செட் அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், இதுக்கு அரசு மானியம் கொடுக்குதா, அந்த பட்டுப்புழுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மல்பெரி இலைகளை வந்து சாகுபடி செய்யணும், அது எந்த மாதிரி வந்து மல்பெரி இலைகளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, அதுக்கு தண்ணீர் எப்படி வச்சுட்டு இருக்காங்க, இந்த மல்பெரி இலைகள்லேருந்து இலைகளை வந்து எத்தனை முட்டைகள் வாங்குறாங்க, எங்கேருந்து வாங்குறாங்க, இது எவ்வளோ நாளைக்கு வளர்க்குறாங்க, இதுக்கு எவ்வளவு உணவுகள் தேவைப்படுது, இந்த வளர்த்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து எவ்வளவு லாபம் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த பயனாளர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் இன்னைக்கு நம்ம வந்து வந்திருக்கிறோம். இது எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த ஃபீல்டு ஆஃபீஸர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இது பயன்படும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து இந்த பகுதி எங்க அமைஞ்சிருக்குது, ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கலாம். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா குறிவளத்துக்கு பக்கத்தில் ஆலங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் பரப்பில் இருக்க மல்பெரி தோட்டம். இது செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 20 செட்டு. இது இந்த செட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இது இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 150 முட்டை தொகுதி வச்சுருக்காங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா மயில்ராஜா. நான் வந்து ஒரு இளநிலை ஆய்வாளராக இருக்கேன் இந்த துறையில். நான் வந்து இப்போ குற்றாலத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனாலும் வந்து இப்போ விடுமுறை டைம் இந்த மாதிரி ஊருக்கு வந்தேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்க விவசாயிகளை பார்த்து அவங்களுக்கு என்னென்ன தொழில்நுட்பம் தேவை என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து நம்ம கொடுக்குறதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா விவசாயிகளும் போய் பார்ப்போம். இதுதான் இப்போ என்னோட இது. ஏன்னா 10 வருஷமாக நம்ம ஃபீல்டில் இருந்துட்டதுனால எந்தெந்த விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன இடர்பாடு கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து நம்மளோட இதாக இருக்குது. இப்போ இருக்கிற செட்டு அதுக்கான ரேக்கு எல்லாமே இருக்குது, தளவாடம். இது ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன உதவி பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு 50 20 ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து 1 ஏக்கர் நடவு பண்ணியிருப்போம். 1 ஏக்கர் நடவு பண்ணிட்டு இந்த 50 20 செட்டுக்கு கேட்டையில் ஒரு 10,500 நடவு மானியமும் ப்ளஸ் வந்து ஒரு 87,500 ஆரம்பத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது 2016 காலகட்டம். அதுக்கப்புறம் எல்லாமே இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பட்டு வளர்ப்புக்கு கொஞ்சம் ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி இப்போ 1 ஏக்கர் நடவு பண்ணுற விவசாயிக்கு 45,000 நடவு மானியம் தந்துடுறாங்க. 1 ஏக்கருக்கு 45,000 இது வந்து ஒரு முறை தான் கொடுப்பாங்களா, இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நடவு? இல்ல, ஒரு விவசாயிக்கு ஒரு டைம்ல எல்லா ஸ்கீம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம வந்து இந்த பட்டுப்புழுக்கு வந்து மல்பெரி செடிகளை வந்து நடவு செய்யறது ஒரு டைம் பண்ணாலே போதும், நம்ம அதையே நம்ம கட் பண்ணி போட்டுட்டே இருக்கலாம். நீங்க ஒரு டைம் நீங்க மல்பெரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து 20 வருஷ விவசாயிகளும் இன்னும் வளர்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வாழை வச்சா கூட ஒரு 1 இயர்ல வந்து நம்ம காலி பண்ணிடுவோம். ஆனா இது ஒன் டைம் வச்சிட்டீங்க அப்படின்னா 20 வருஷம் வரைக்கும் அது சாலிடா உங்களுக்கு வருமானம் கொடுத்துட்டு இருக்குது. பணப்பயிர் சொல்லுவோம்ல, பணப்பயிர் இல்லையா, இது ஒரு பணப்பயிர். ஓகே, அந்த மாதிரி ஒரு சாலிடான ஒரு பணப்பயிர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த செட்டு தான் நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க, இது அதிக செலவாகுது அப்படின்னாங்க. நல்ல தோராயமா எடுத்து பார்த்தா ஒரு சாதாரணமா ஒரு 2 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்ல
ஒரு 10க்கு 10 கட்டடம் கட்டினா 1,00,000 ரூபாயிலும் கட்டலாம், 10,00,000 ரூபாயிலும் கட்டலாம். ஆனா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துறோமோ அதை பொறுத்து செலவு இருக்குது. அதே மாதிரி நம்ம நார்மலா ஒரு விவசாயிட்ட போய் கேட்டீங்கன்னா இது கட்ட 7 லட்சம் 8 லட்சம் அப்படிதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆனா இதுக்கு தேவையான அளவு என்ன அப்படின்னு கரெக்டா ஃபீல்ட் ஆஃபீஸரை பார்த்து எவ்வளவுக்குள்ள கட்டலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. 1 லட்சம் 2 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு நார்மலா புழு வளர்க்கறதுக்கான கட்டடம் எல்லாம் இருக்கு. 2 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் அந்த கவர்மெண்ட் மானியத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். இப்ப கவர்மெண்ட் வந்து 2.82 வரைக்கும் மானியம் தராங்க. 2.82, 3.85, 2 ஏக்கருக்கு மேல பண்ணீங்கன்னா 3.85 வரைக்கும் தராங்க. ஏன்னா இப்போ ஒரு 2 ஏக்கர் பண்ணிட்டு செட்டு கட்டுற விவசாயிக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் ஃபுல் மானியம் வந்து கிடைக்குது. 4 லட்ச ரூபா கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த 4 லட்ச ரூபாயில ஒரு நிமிஷம் சார், இப்போ வந்து நீங்க சொல்றீங்கல்ல 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம செட்டு கட்டிட்டு 4 லட்ச ரூபாய் மானியம் கிடைக்கும். அது எந்த மாதிரி வந்து அதை கிடைக்கும்னு சொல்றீங்க? அதாவது நம்ம வந்து செட்டு கட்டுறது நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிடுறோம். ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதே அளவுக்கு, அந்த அளவுக்கு 50-20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் மானியமே தவிர உங்களோட செட்டு இவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னு அதெல்லாம் பார்க்க போறது இல்ல. உங்களோட 50-20 செட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த செட்டுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன மானியமோ அதை கொடுத்துருவாங்க. அந்த நம்மளை பொறுத்தவரை சிம்பிளா எவ்வளவு செலவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு அளவு கம்மி பண்ணுங்க. செட்டுக்கு கம்மி பண்ணிட்டு இன்கம் அதிகம் பண்ணுங்க. ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு நீங்க மாசம் ஒரு 50,000 ரூபாய் எடுத்தாலுமே வந்து 10 லட்ச ரூபாய் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்கமே பார்க்க முடியும். ஆனா அப்படி பண்ணாதீங்க. ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்குள்ள நீங்க செட்டை கட்டி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சட்டு ஒரு வருஷத்துல நீங்க வந்து போட்ட முதல்ல வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாருங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டும். விவசாயத்துக்கு வைக்கிறது. இப்போ நீங்க வந்து இந்த செட் அமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப தெளிவா வந்து இவ்வளவு சுருக்கமா வந்து நீட்டா சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த செடிகளை வந்து நம்ம முட்டைகள் வந்து எத்தனை முட்டைகள் வாங்கணும், இவ்வளவு முட்டைகள் வாங்கினா எவ்வளவு ஏக்கர் வந்து நம்ம மல்பெரியை வந்து சாகுபடி செய்யணும்னு சொல்லுங்க நடவு செய்யறது. அதாவது கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன அப்படின்ட்டா 1775 செடி இருந்தா 100 முட்டை தொகுதி வளர்க்கலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் நாம்ஸ். ஓகே. ஆனா என்ன அப்படின்னா 1775 செடி அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு இலை வந்து 5 கிராம் இருக்கணும். ஒரு செடியில ஒரு 10-12 பிராஞ்சுகள் இருக்கணும். அந்த 12 பிராஞ்சுக்கும் ஒவ்வொரு இலையுமே வந்து 5 கிராம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த கான்செப்ட்ல போகும்போது நீங்க 1775 செடி சரியா இருக்கும். ஆனா நம்ம சொல்றது நார்மலா விவசாய தோட்டத்துல எல்லாரும் பராமரிக்க முடியாது. அப்ப 2500 செடி இருக்கும் பட்சத்துல நீங்க 100 முட்டை தொகுதி தாராளமா வளர்க்கலாம். வளர்த்தது போக கொஞ்சம் மிச்சமும் இருக்கும் மாதிரி பண்ணிக்கலாம். அப்ப நீங்க 2500 முட்டை தொகுதினா நீங்க 100 முட்டை தொகுதி. அப்ப இதுக்கு பார்க்கும்போது 2 ஏக்கர் நீங்க சாலிடா நடவு பண்ணீங்கன்னா 11,000 நாத்து நடணும். 11,000 நாத்து நடும்போது உங்களுக்கு 200 முட்டை தொகுதி நீங்க எப்பவுமே வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்து 11,000 அந்த செடிகளை நம்ம நடவு செஞ்சோம்னா 200 முட்டை தொகுதியில் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த 11,000 செடிகளை வந்து நம்ம நடவு செய்யறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும் சொல்லுங்க? 2 ஏக்கர். 2 ஏக்கர்ல நடவு பண்ணிடலாம். 11,000 செடிகள் 2 ஏக்கர்லயே வந்து பாத்தீங்கன்னா 200 முட்டை தொகுதியில வளர்க்கலாம்னு சொல்றீங்க. மந்த்லி 200 முட்டைகள். அது எதனால வந்து இந்த 2 ஏக்கர் தேவைப்படுது? இதுக்கு அவ்வளவு இறைகள் வந்து உணவு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குதா? அது எந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா வந்து என்ன அப்படின்ட்டா இந்த 2 ஏக்கர் எதுக்கு வளர்க்க சொல்றோம் அப்படின்ட்டா நம்ம பார்க்கறதுக்கு புழு பாத்தீங்கன்னா இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கும். பாத்தீங்க நீங்க முதல்ல வாங்கும்போது தொடக்கூடாது. இது வந்து இப்ப 3ஆவது நாள் புழு. சரி சரி. இங்க 3ஆவது நாள் புழுனா இங்க 3ஆம் பருவத்துல 3ஆவது நாள். 3ஆவது நாள் புழு. 3ஆவது பருவம்னா என்னது? இது புழுவுக்கு வந்து 5 பருவம் இருக்குங்க சார். அது நில்லுங்க ஃபர்ஸ்ட். ஒரு 5 பருவம் இருக்கு. 5 பருவம்னா முட்டை பருவம் விட்டு முட்டையில இருந்து பொரிச்சு வரும்போது முதல் பருவம் நம்ம தலைமுடி அளவுக்கு தான் இருக்கும். நீங்க முட்டையா தான் கொண்டு வருவீங்க? கொண்டு வர மாட்டோம். முட்டையை வாங்கி இதுக்கு இளம்புழு வளர்ப்பு மையங்கள்னு தனித்தனியா இருக்குங்க. ஏன்னா ஆரம்பத்துல வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறது எப்படி முட்டையா கொடுப்பாங்களா இல்ல புழுவத்தை விவசாயம் வாங்குறாங்க. ஆரம்பத்துல விவசாயிகள்லாம் என்ன பண்ணாங்க, முட்டையை வாங்கி பொறிக்க வச்சாங்க. அதுல வந்து பொறிப்பு சதவீதம் வந்து ஒண்ணு போல பொறிக்க வைக்காம நிறைய இப்ப 100 முட்டை தொகுதி வச்சாங்கன்னா 20 கிலோ 30 கிலோ தான் எடுக்க முடியும் விவசாயியால. அதை நீங்க ஸ்டாப் பண்றதுக்கு தான் வந்து இந்த இளம் வளர்ப்பு மையங்கள் வந்து தொடங்கினாங்க. அது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப விவசாயிகள் சாலையிட இப்ப 100க்கு 100 கிலோவா எடுத்துறாங்க. அந்த அளவு வந்து எல்லாம் ஒரு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த முட்டை பொறிப்பு வந்து அக்யூரேட்டா இருக்கும்போது நமக்கு அந்த புழு வந்து அதிகமா கிடைக்கும். அப்ப அதுக்கு பிளாக் பாக்சிங் அதுக்கு ஏத்த சீதோஷ்ண நிலை எல்லாமே வைக்கிறதுக்கு அது இளம்புழு வளர்ப்பை தனி செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம சொன்னோம்னா 100 முட்டை தொகுதி டு 200 முட்டை தொகுதி நமக்கு கொடுத்துருவாங்க. ஒரு முட்டை தொகுதி அப்படிங்கிறது ஒரு முட்டையில வந்து 500 to 550. ஒரு முட்டை தொகுதிங்கிறது 500 to 550 புழு இருக்கும். இப்ப 200 முட்டை தொகுதி வாங்கினா 1 லட்சம் புழு வரைக்கும் இருக்கும். இங்கேயே நமக்கு
1 லட்சம் புழு இருக்குங்கிறீங்க. 150 முட்டை தந்தா 75,000 புழு வரைக்கும் இதுல இருக்குது. அப்போ ஒரு முட்டை தொகுதியில் எவ்வளவு புழு இருக்குன்னு சொல்றீங்க? 500 to 550. 550 இருக்கும். ஓகே ஓகே, சரிங்களா. இது கொஞ்சம் ஒவ்வொரு இப்ப இளம்புழு வளர்ப்பு எங்களுக்கு போட்டிக்காக வேண்டி கொஞ்சம் சேர்த்து 600 650 வரைக்கும் கூட கொடுத்துட்றாங்க. அதனால வந்து என்ன ஆகும்னா நமக்கு அந்த 2 ஏக்கர் தோட்டம் வந்து கண்டிப்பா சாலிடா தேவைப்படுது. சரிங்களா. 1 ஏக்கர் நீங்க 200 முட்டை வளர்க்கும் போது அந்த 2500 200 முட்டைக்கு 5000 செடி 5000 செடிங்கள 1 ஏக்கருக்குள்ள தோட்ட பகுதி காலி ஆயிரும். இந்த மாசம் 1 ஏக்கர்னா அடுத்த மாசம் அதனால 40 நாள்ல இது ரெடி ஆயிரும். அதனால தொடர்ந்து கண்டினியூஸா வச்சுட்டே இருக்கிறதுக்காக 2 ஏக்கர் சொல்றீங்க. அதாவது ஒரு பகுதியில வந்து நம்ம கட் பண்ணிட்டு இருப்போம் ஒரு 200 முட்டை தொகுதிக்கு. இது முடியும் போது அடுத்த பகுதிக்கு வந்து அது ரெடியா இருக்கும். அப்புறம் அதை நம்ம கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இது தழுத்து வந்துரும். அடுத்த 10 நாள்ல இது வந்துரும். அப்ப தொடர்ந்து நீங்க 2 சைடும் நீங்க வந்து வருஷம் முழுக்க வந்து இந்த பட்டுப்புழு வந்து வளர்க்கறதுக்காக நம்ம 2 ஏக்கர் பயிரிடச்சு. ஒருவேளை சில விவசாயிகள்ட்ட வந்து 1 ஏக்கர் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஆலோசனை என்ன? 1 ஏக்கர் இருக்கிறது அவங்களும் நல்ல லாபகரமா பண்ணலாம். என்ன அப்படின்னா முட்டை தொகுதி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொஞ்சம் குறையும். இப்ப நம்ம என்ன பண்ணா 100 முட்டை தொகுதியா வச்சுக்கலாம். நம்ம முட்டை தொகுதி கூட இன்கம் கூடும். வேலை வந்து ஒண்ணுதான். அப்ப இது முட்டை தொகுதி வந்து நம்ம அளவா வச்சு 100 முட்டை மாசம் ஒரு 100 முட்டை தொகுதி வச்சு ஒரு 30 to 35,000 வருமானத்துக்குள்ள நம்ம எடுத்துக்கிடலாம். ஓகே. இப்போ வந்து நீங்க இந்த புழு பருவம் சொன்னீங்கல்ல, அந்த 5 பருவங்களை பத்தி சொல்லுங்க. முட்டை பருவம் நம்ம முட்டையில இருந்து பொறிச்சு முதல் பருவமா வரும். நம்ம தலைமுடி அளவுக்கு தான் இருக்கும். நம்ம கடுகு அளவு தான் இருக்கும் முட்டை. அதுல இருந்து ஒரு புழு வருது. அதுல 90% தண்ணி, இந்த 10% புழு இருக்கும். அதுல இருந்து பொறிச்சது வந்து எவ்வளவு இருக்கும்? தலைமுடி அளவு இருக்கும். அது பிறந்ததுல இருந்து பொறிச்சதுல இருந்து இந்த வாழ்நாளைக்குள்ள 30 நாளைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 8000 மடங்கு பெருசாகுங்க. இந்த புழு வந்து 8000 மடங்கு பெருசாகும். அதுல ஒரு 7 நாள் வந்து இளம்புழு மையம் வளரும். வந்து 7 நாள். ஃபர்ஸ்ட் முதல் பருவத்துல ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் 1 நாள் கேப் இருக்கும். 2ஆம் பருவத்துல 2.5 நாள், அரை நாள் கேப் இருக்கும். 3ஆம் பருவத்துல மறுபடியும் 3 நாள், 1 நாள் கேப் இருக்கும். 4ஆம் பருவத்துல 4 நாள் சாப்பிடும், 2 நாள் கேப் இருக்கும். அப்புறம் 5ஆம் பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா 6 நாள் சாப்பிடும், அதுக்கப்புறம் 6 நாள் கூடு கட்டும். இப்ப முதல் பருவம் 5 பருவம் சொன்ன பாத்தீங்கன்னா 6ஆவது பருவம் வந்து கூட்டு பருவம். நமக்கு அந்த 5 பருவம் தான் புழு பருவம். அந்த 5 பருவத்தை நம்ம கணக்கு வச்சு இப்ப இந்த விவசாயிகள் வந்து இந்த புழு வாங்கிட்டு வராங்கல்ல, அது எத்தனாவது பருவத்துல இருந்து வாங்கிட்டு வருவாங்க? 2ஆம் பருவம் முடிஞ்சு தோல் வரைக்கும் நிற்கும் போது அதை கொண்டு வந்து நம்ம தோட்டத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க. இளம்புழு மையத்துக்கு நம்ம முட்டை தொகுதி, எனக்கு முட்டை தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து நேரா வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. நம்ம தோட்டத்துல வந்து நம்ம ரேக்ல வந்து நீங்க வளர்க்குறது 2ஆம் பருவத்துல இருந்து 3 4 5 3ஆம் பருவத்துல இருந்து நம்ம 3 பருவம் 4 5 இது பண்ணிருக்கோம். இப்ப இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா 3ஆம் பருவத்துல இருக்கு. இந்த 3ஆம் பருவத்துல இருக்க இந்த புழுக்களை தான் இப்ப நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கோம். அப்படித்தானே? இப்ப நீங்க இதை வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது இன்னைக்கு 3ஆவது நாள். இன்னைக்கு தோல் வரைக்கும் உட்காரும். இன்னைக்கு தோல் வரைக்கும் இதாகும். ஏன்னா அது மோல்டுங்கிறது தோல் வந்து இதாகாது. தோல் வந்து வளராது. உள் உறுப்பு ஃபுல்லா வளரும். அப்ப அந்த 1 நாள் கேப் எடுத்து புதுசா தோல் உருவாக்கிட்டு இந்த பழைய தோலை கழட்டிடும். பாம்பு எப்படி அது மாதிரி தோல் இருக்கு, அதுக்கு அந்த கேப். இப்ப இந்த 1 நாள் நீங்க 1 நாள் கேப் சொல்றீங்கல்ல, இந்த 1 நாள் கேப்ல உணவு எடுக்காதா? அப்போ எடுக்காது. இந்த 1 நாள் வந்து அது என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிள் காட்டி பழைய ஒரு சார் இருந்தாங்க அருணாச்சலம் சொல்லிட்டு, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா புழுவோட பேசுங்க விவசாயிகள்ட்ட. அவங்க கொடுக்குற இது வந்து புழுவோட டெய்லி பேசுங்க அப்படிமா. என்ன அப்படின்ட்டா நம்ம வந்து புழுவை பார்க்கும்போது ஒரு இறையே இல்லாம இருக்கும். காலையில எம்டியா இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா நம்ம ஆள் ஸ்மெல் தட்டுப்பட்டு தலையை சுத்தம். எனக்கு இறக்கூடு அப்படின்னு பேசுற மாதிரி அவர் சொல்லுவாரு. அவளை ரசிச்சு வேலை பார்ப்பாரு. நம்ம ஒரு விவசாயியா வந்து இந்த பட்டுப்புழுவை வளர்க்குறோம்னா அது உள்ள வந்து நம்ம முழுசா ஈடுபடணும். அதை ஈடுபடும் போது அந்த புழுவோட நம்ம பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் அப்ப இறக்குடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி. அப்ப நெருக்கமா இருந்தா அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மோதும் போது அதை பாத்தீங்கன்னா என்ன பிரிச்சு வை அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அது ஃபீலிங்கா எடுத்துக்குவோம். அப்புறம் அதை பிரிச்சு வச்சு இது வரும்போது மோல்டு நிற்கும் போது பாத்தீங்கன்னா தலையை தூக்கிடும். வாய் ஊச்சி ஆயிரும். வாய் ஊச்சி ஆகி நல்ல கருப்பாயிரும். உடம்பெல்லாம் நல்லா சைனிங்கா பளபளன்னு ஆயிரும். தோல் கலர் கொஞ்சம் பல் பிடிச்சிடும். அப்படி பாத்தீங்கன்னா தலையை தூக்கி அப்படியே பாம்பு மாதிரி தலை தூக்கி நிற்கும். அப்படி நின்றுச்சுன்னா என்ன தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் தோல் உரிச்சு வந்தோன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆக்டிவா மறுபடியும் எனக்கு இறக்கூட அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேசும் அப்படிங்கிற மாதிரி அந்த புழுவோட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் புழுவோட பேசணும் நல்லபடியா வரும். ஓகே. இப்போ நம்ம 3ஆவது பருவத்துல நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு 3ஆவது பருவத்துல வாங்கி இப்போ 3 நாள் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நாள் நீங்க கொண்டு வரீங்கல்ல, கொண்டு வரும்போது எவ்வளவு சைஸ்ல அந்த புழுவல் வந்து இருக்கும், அதுக்கு இன்னைக்கு எவ்வளவு இறை கொடுத்தீங்க அப்படிங்கறத வந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து